வீட்டுக்குள்ளே ஆளு இருக்குதா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே ஆளு இருக்குதா இல்லையான்னு உனக்கு தெரியலனா நான் இந்த டிராமால வந்து மகான்ற கேரக்டர் செய்யறேன். நீங்க என்னோட கிளையன்ட் மிஸ்டர் ஆனந்தா கிருஷ்ணனே பாத்திருக்கீங்களா? பாத்துக்கிறேன். எத்தனை வாட்டி பாத்திருக்கீங்க? ஒரு 2-3 வாட்டி. லைக் வியூ வந்து எப்படின்னாக்கா பேங்க் சீன்லேருந்து எடுக்கிறோம் பாருங்களேன். ஸோ பேங்கில் வந்து எப்படி பேசுவாங்க இந்த இஷ்யூ பற்றி. ஸோ அதுதான் நாங்கள் வந்து மெயினாக வந்து இந்த நாடகத்தில் வந்து வெளிப்படுத்துகிறோம். அந்த ட்ரெஸ்ல அத்தனை மணிக்கு ஒரு கேர்ள் வெளியில போயிட்டு வரதுனா அந்த கேர்ள் என்ன மாதிரி ஓகே, என்னாச்சு? ஆமாடா, நீ பாரு, அப்படி சர்ச் பண்ணுவா. நான் இதுதான் முதல் முறையாக மேடை நாடகத்தில் நடிக்கிறேன். இந்த மேடை நாடகம் ரொம்ப அபூர்வமான உள்ளது. செட்டிங் இன்னும் இல்லை. நாங்கள்லாம் நடிப்பது ரொம்ப சந்தோஷமாக நடிக்கிறோம். இதெல்லாம் என்னன்னு சொல்றது? களி ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஏங்க உங்களை தானே, நீங்க என்னங்க நினைக்கிறீங்க இதை பத்தி? நான் என்ன நினைக்கிறேன்? நானும் இதை படித்தேன் தான். ஆனால் நான் இதை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்னங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க? எப்படிப்பட்ட அநியாயம் நடந்திருக்கு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு நிமிடம் என்ற நாடகத்தை பற்றி சொன்னோம்னா அது நம்மளுடைய 16வது நாடகம். இந்த அந்த ஒரு நிமிடம் அப்படின்ற கரு வந்து நமக்கு வந்து எப்படி கிடச்சிதுன்னா, ஒரு நாள் வந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல்சிசி போயிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் முன்கூட்டியே போயிட்டேன். டிக்கெட் வாங்கி ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு படம் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து உட்காந்து வெளியே அப்படியே என்னை சுற்றி நடந்த சில விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து திடீர்னு அந்த நேரத்தில் தான் வந்து அடுத்த நாடகம் என்ன பண்ணலாம், இருவர் அப்படி இப்படிக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லோரும் வேறு கேட்டுகிட்டு இருந்தாங்க, என்ன படம் அடுத்த நாடகம் என்ன பண்ண போகிறீங்க, எப்போவுமே ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து அன்றைக்கு ஒரு 15 நிமிஷம் உட்காந்துருந்ததில்ல. எப்போவுமே நம்மளோட நாடகம் வந்து ஆட் அண்ட் ஹேப்பனிங்ஸ், அதாவது அன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை தான் வந்து நம்ம வந்து நாடகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஃபெனோமினா சனிபந்தாஸில். ஸோ அந்த வகையில் தான் வந்து இந்த அந்த ஒரு நிமிடம் அப்படின்ற நாடகத்துக்கு கரு அங்கே தான் கிடச்சிது. அதுதான் சார் தெரியல, அதுதான் தெரியல. அந்த ஒரு நிமிஷம் தடமாறிட்டு, அதுக்கு காரணமே அந்த கேர்ள் போட்ட ட்ரெஸ் தான். அந்த ஒரு நிமிடத்தில் வந்து என்ன வந்து ஒரு மற்ற நாடகத்தோடு ஏன் அந்த ஒரு நிமிடம் வந்து ஒரு மாறுபட்டு இருக்குன்னா, இந்த நாடகத்தில் வந்து எந்த ஒரு மேடை அமைப்பும் இல்லை. செட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த மேடை அமைப்பு எதுவும் இல்லை. மற்றும் வெறும் லைட்ஸ், அதாவது ஒளியும் சவுண்ட் சிஸ்டம், இந்த மியூசிக் இசையையும் ஒளியையும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த அந்த ஒரு நிமிடம்ன்ற நாடகம் வந்து செய்யப்பட்டிருக்குது.